ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான அனிமே இது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமேயில் வர ஹீரோ மாதிரியே நான் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கேட்குறதுக்கு கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கலாம், பட் ரியாலிட்டியில் இது பாசிபிள் தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் பஞ்ச் மேன் மாதிரியோ ஸ்லைம் மாதிரியோ நம்மளால் கண்டிப்பாக மாறவே முடியாது, அது நமக்கே தெரியும். பட் ஆனால் இந்த ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங் கிடையாது அண்ட் இவனுக்கு மேஜிக்லாம் எதுவுமே தெரியாது. பட் ஆனால் எனக்கு இவனே மாதிரி தான் மாறணும்னு ஆசை. அது ஏன் அப்படிங்கிறத வீடியோ போக போக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 1. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க எப்படி வெறும் 4 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 1200 பேரை கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ட்ராங்கான கோயின் ஒருத்தி அவங்க கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த ஸ்ட்ராங்கான கோயின் வந்துட்டு தோக்கிற கண்டிஷனுக்கு போன உடனே அவள் சீட்டிங் கோட்ஸை யூஸ் பண்ணி சீட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ்வளோதான், இந்த பிளாஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் சொல்லிவிட்டு ஒரு பெரிய பிளாஸ்ட்டாக அந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறா. அவ்வளோதான், நீங்கள் காலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்து அவளை கொன்றுதான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, வெறும் 4 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 1200 பிளேயர்ஸை கொண்டுட்டாங்க. அவங்க யாருன்னே தெரில. அவங்க பேர் இருக்க வேண்டிய இடத்துல எப்போவுமே வந்து காலியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால, பிளாங்காக இருக்கிறதுனால அவங்கள பிளாங்க் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே அந்த தோற்று போன கோயின் வந்துட்டு இன்னொருத்தனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை மேபி அவங்க ஹேக்கர்ஸாக இருக்குமா, பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 1200 பிளேயர்ஸை ஒரு 4 பேர் சேர்ந்து கொள்றதே இம்பாசிபிள். ஆக்சுவலி நான் கூட தான் சீட்டிங் பண்ணி ஹேக் பண்ணேன், பட் ஆனால் அவன் அதையும் கண்டுபிடிச்சி தடுத்துட்டான். அவன் யாருன்னு நான் பார்க்க ரொம்பவே ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாங்கை எல்லோரும் பாராட்டுறாங்க. பார்த்தா இது எல்லாமே ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே கேமாக நடந்துட்டுருக்கு. அண்ட் இப்படி யாராலையுமே தோக்கெடுக்க முடியாத அந்த லெஜெண்ட்ரியான ஆளுங்க சோரா அப்படிங்கிறவனும் ஷீரோ அப்படிங்கிற அவனோட தங்கச்சியும் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரே நேரத்தில் 2 பிளேயராக விளாண்டு கிட்டத்தட்ட 4 பிளேயர்ஸையும் இவங்க 2 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணி 5 நாளாக தூங்காமல் இருந்து அந்த 1200 பிளேயர்ஸை கொண்டிருக்காங்க. நான் நிறைய சாப்பிடணும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி வருத்தப்பட்டு இருக்கோம். பரவாயில்ல, நீ அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோரோ சொல்கிறான். இவள் தூங்கவும், நீ தூங்கிட்டேன்னா நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கும். இந்த 2 காலியை வச்சுட்டு நீயே 4 பிளேயர்ஸையும் ஒரே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்கிடுதா. இந்த உலகம் இது ரொம்பவே மோசமானது. இந்த உலகத்தில் எல்லாருமே எதுக்காக வாழ்கிறாங்க அப்படின்னே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே நினைக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம சோரோ 4 பிளேயர்ஸை ஒரே நேரத்தில் 4 கம்ப்யூட்டர் பார்த்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். அதுவும் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும், எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்காரி சொல்லிட்டு கடைசியில் அவளே எடுத்து பார்க்குறா. நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தானே, நீங்கள் என் கூட கேம் விளாட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இவங்களை பற்றி கரெக்டாக கேட்கவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனால் அது ஒரு சாதாரண செஸ்ஸு, நீ தான் அதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷீரோவை அதில் அனுப்பி வைக்கிறான். ஏன்னா ஷீரோ வந்து கிட்டத்தட்ட மாஸ்டர் மைண்ட் மாதிரி அவளை யாராலையும் செஸ்ஸில் தோக்கடிக்கவே முடியாது. அப்போ நம்ம ஷீரோ விளாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து வேணும்னே தோக்குற மாதிரி ஒரு மூவை வைக்கவும் நம்ம ஷோரோ வந்துட்டு வெயிட் பண்ணி, இது கம்ப்யூட்டர் இல்லை ஏதோ ஒரு மனுஷன் தான், சரிவா நம்ம மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து விளாட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் ஒரு வழியாக நம்ம பிளாங்க் தான் ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் இந்த மாதிரி விளாண்டு ரொம்ப வருஷம் ஆகுச்சு, உண்மையிலேயே அவன் மனுஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீரோ கேட்குறா. அப்போது ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் 2 பேருமே சூப்பராக அந்த கேமில் விளாண்டிங்க, உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறது கஷ்டமாக இல்லையா? ரொம்பவே போர் அடிக்கிற ஒரு பூமி, அதில் எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோன்னே தெரியாத ஒரு மக்கள், இதை விட சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே கேம் மட்டும் தான் உலகம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லவும், உண்மையிலேயே அப்படி ஒரு உலகம் இருந்தால் அங்கே தான் நான் வாழ ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஷோரோ டைப் பண்ண அடுத்த செகண்டே அந்த இடம் ஒரு மாதிரி மாறுது. கம்ப்யூட்டருக்குள்ளே இருந்து ஒரு கை வந்து, அப்போ நீங்கள் என்னோட உலகத்துக்கு வந்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க ஒரு இடத்துலேருந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டுருக்காங்க. இதுதான் என்னோட உலகம், இந்த இடத்துல எல்லாமே கேம்ஸை வச்சு மட்டும்தான் டிசைட் பண்ணப்படும். அண்ட் நான் தான் இந்த இடத்தோட கடவுள் டெட்டு, நான் தான் இந்த உலகத்தையே க்ரியேட் பண்ணேன். இந்த இடத்துல மொத்தமே 10 ரூல்ஸ் தான். திருடக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கேமை வச்சு மட்டும்தான் டிசைட் பண்ணப்படும். கேம் விளாடுற 2 பேருமே ஈக்குவலான ஒரு விஷயத்தை பெட்டாக வச்சு தான் விளாடணும். சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே தோற்று போயிருவீங்க. அப்புறமா அந்த ரூல்ஸ் எதுவுமே மாறாது, ஏன்னா அதை நான் தான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா இவங்க வந்து கீழே விழுறாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு எதுவுமே ஆகலை. கடைசியாக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக ஃபன்னாக விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் அப்படிங்கிற கடவுள் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருந்தான். நம்ம ஷோரோவும் ஷீரோவும் எந்திரிச்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய டிராகன் அவங்களுக்கு முன்னாடி பறந்துட்டுருக்கு. சந்தேகமே இல்லை, இது வேற ஒரு உலகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தன் வந்து கதை சொல்லிட்டு இருக்கான். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எல்லா கடவுள்களுக்குள்ளேயுமே யார் இந்த உலகத்தை ஆள்றது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்தது. ஸோ எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சார். ஏன் அப்படின்னா அவர் மட்டும் கலந்துக்கிடவே இல்லை. அவர் தான் பிளே கார்டான டெட்டு. அவர் வந்து இந்த 16 ரேசஸையும் தனித்தனியாக பிரித்து வச்சு கேம்ஸ் தான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூல்ஸை போட்டார். அதுதான் இந்த உலகத்தோட ரூல்ஸ், அதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீரோக்கு ஒருத்தன் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் நம்ம ஷீரோ கூட விளாண்டு தோற்று போய் அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறான். நம்ம ஷீரோ வந்துட்டு அந்த 10 பிளட்ஜஸையும் வந்து அவனோட ஃபோனில் நோட் பண்ணி வைக்கிறான். இப்போ இவனுங்க அவங்கக்கிட்ட ட்ரெஸ்ஸை இழந்துட்டதுனால வருத்தப்பட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஷோரோவும் ஷீரோவும் வந்துட்டு சிட்டி ஆஃப் எல்கியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க.
இங்கே ஒரு 2 பேர் வந்து கார்ட்ஸ் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டோட ராணி யாரு அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த கார்ட்ஸ் கேமை வச்சு தான் டிசைட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பிங்க் ஹேர் பொண்ணு தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ராஜாவாக இருந்தவளோட பேத்தி, அதனால தான் இவ்வளோ இப்போ விளாண்டுட்டு இருக்கா அப்படின்னு ஒருத்தி வந்து ஷோரோட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஷீரோக்கு வந்து தூக்கமாக வருது. இவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நம்ம ஷோராவை கூட போய் விளாட ரெடி ஆகுறான். இந்த பிரின்சஸ் கூட விளாண்டுட்டு இருக்கா பற்றியா ஒருத்தி, இவள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா. ஏன்னா இவளை யாராலையுமே தோக்கடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், ஏன் உனக்கு பயமா இவளை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீரோ வந்து அவளை டீஸ் பண்ணி விடவும், உடனே அவள் கேமுக்கு கூப்பிடவும், நான் சும்மாலாம் விளாட மாட்டேன், நீ அந்த மூட்டை நிறைய இருக்கிற பணத்தை பெட்டாவை, நாங்கள் எங்கள் 2 பேர் லைஃபையே பெட்டை வைக்கிறோம், நீ மலை மேலேருந்து குதி அப்படின்னு சொன்னால் கூட குதிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்காக தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இப்போ ப்ளெச் பண்ணுறாங்க. அப்படின்னா தான் அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ அவங்க 2 பேருமே விளாட ஆரம்பிக்கிறாங்க. அதில் இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே சீட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஷோரோ இதை நோட் பண்ணியும் நோட் பண்ணாத மாதிரி விட்டுருதான். என்ன தம்பி தோற்று போயிட்டா அப்படிங்கவும், ஆமாங்க இன்னைக்கு கெட்ட நாள் நினைக்கிறேன், எடுத்தோடனே வானத்துலேருந்து கீழே விழுந்தேன், சரி அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும்போதே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கார்ட்ஸை தூக்கி வைக்கிறா. ஆமாங்க கெட்ட நாள் தான், ஆனால் எனக்கு இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஷீரோ ஜெயிச்சிட்டான், இது எப்படி பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. பெட்டு வச்சா வச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதானே இந்த உலகத்தோட ரூல்ஸ் அப்படின்னு அவன் அந்த பண மூட்டையை கேட்கவும் கொடுக்குறான். நீ யார் அப்படின்னு கேட்கவும், நான் ஒரு புது பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். இருந்தாலும் அந்த பொண்ணு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், பிளட்ஜிலேயே வந்து போட்டிருக்கு பாரு, ஆப்போசிட் பார்ட்டி கண்டுபிடிக்காத வரைக்கும் இதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த காயினோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு காயினுக்கு நீங்கள் எத்தனை நாள் தங்க விடுங்க அப்படிங்கவும், ஃபஸ்ட்டு அவன் வந்து 1 நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான். பொய் சொல்கிற வேலை மட்டும் என்கிட்ட வச்சுக்கிடாத அப்படிங்கவும் 4 நாள் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிடுறான். இப்போ இவங்க இந்த ஹோட்டலில் ரூம் எடுத்திருக்காங்க. அந்த 2 பேர் விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற வயலட் கலர் பொண்ணு ஏமாத்துறா அப்படிங்கிறது தெரியுது. எப்படி ஏமாத்துறா அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கால்குலேட் பண்ணியிருக்கா. நம்ம ஷோரோ தூரத்தில் ஒரு பொண்ணை பார்க்குறான். இவங்க மேஜிக் வச்சு தான் சீட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். அந்த பிரின்சஸ்ட்டை போயிட்டு இவங்க சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதான். இங்கே இவங்க கேமை கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம ஷோரோவும் வந்து வீடியோ கேம்ஸு, ஃபோனு, அப்புறம் சோலார் சார்ஜர் நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்குது. இவங்களுக்கு உண்மையிலே சிக்னல் கிடைக்கல, இது வேற ஒரு உலகம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த உலகத்தில் மேஜிக் இருக்குது, இதை எடுத்து நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோரோவை பார்த்து கேட்குறா. இல்லை ஓன்ட்ட இந்த கேள்வியை நான் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்க ஆரம்பிச்சிருதா. இந்த உலகம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை விட்டு நான் போகணுன்னே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோரோவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷீரோ தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஷோரோ ஃபோனை நோண்டிட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறான். அப்போ நைட்டு வந்துட்டு ஒரு கதவை தட்டுற சவுண்ட் கேட்குது. நம்ம ஷோரோ எந்திக்கிறான். பார்த்தா நம்ம ஷீரோ வந்து அவன் மடியில் படுத்து கிடக்குறா. அவளை நவுட்டி வச்சுட்டு இவன் போய் வெளியே பார்த்தா அந்த பிரின்சஸ் வந்துட்டு துணியை கூட அந்த கேமில் இழந்துட்டு நிற்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் கார்டு அந்த டெட்டையே வந்துட்டு இந்த பிளாங்க்கு ஷோரோ அண்ட் ஷீரோ தோக்கடிச்சிருப்பாங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.